अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। विलोभनीयशेखरं महाप्रतापि वानरं त्रिलोकभक्तरञ्जनं भजे समीरनन्दनं जगज्जनार्चितार्चितं जगज्जनानुमोदितं पुरारिनामजापकं नमामि रामसेवकं विखण्डितं त्रिपातकं समीरनात्मजातकं विभीषणादिमण्डितं नमामि राममण्डितं कपीशयोगकारकं नखायुधारिकातकं निशाचरादिमारकं नमामि सामगायकं यशोवितानधारिणं प्रचण्डरौद्रलोचनं समस्तकष्टमोचनं नमामि वायुनन्दनं विशङ्गपुच्छसुन्दरं गदास्त्रिधारवानरं जितेन्द्रियादिवन्दितं नमामि रामपालितं महासमुद्रलङ्घितं महोरगादिनाशितं प्रपञ्चभारहारकं नमामि विघ्नघातकं सुधामयूखधारकं विरोधिवर्गधारकं कृपाकटाक्षगोचरं नमामि भक्तनागरं कृपाकटाक्षगोचरं नमामि भक्तनागरं कृपाकटाक्षगोचरं नमामि भक्तनागरम्। सीताकान्तस्मरणं जय जय राम राम. ஸ்ரீராமதூதர் சீதாமாவை சமாதானப்படுத்தி, நான் நிச்சயமாக ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை பார்த்து செய்திகள் எல்லாம் சொல்லுவேன். அதை கேட்டதும் அடுத்த க்ஷணமே ஸ்ரீராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண சகிதனாக இங்கே லங்காவில் லங்காவை துவம்சம் பண்ணி போட்டுடுவார். உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் போய் அங்கே சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுத்துண்டால் போதும் என்று சீதாமாவை சமாதானப்படுத்தினார். இது சமாதானப்படுத்தினாலும் மைதிலி அம்மா பவனபுத்திரனை கிளம்புற போகக்கூடிய ஹனுமாரை திருப்பி கூப்பிட்டு, வானர சிரேஷ்டா, துவாம் திருஷ்ட்வா பிரியவக்தாரம் சம்பிரஹ்ருஷ்யாமி வானர அர்த்தசஞ்சாத சஸ்யைவ திருஷ்டிம் பிராப்ய வசுந்தராம் யதா தம் புருஷவ்யாக்ரம் गात्रे शोकाभिकर्षितैः संस्पृशेयं सकामाहं तथा कुरु दयां मयि. ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை பிரிந்து விரக துக்கத்தினால தாங்க முடியாமல் இந்த ஜீவனை விட்டுவிடலாம் என்று போய் நிற்கிறத பகவானுடைய நியோகத்தினால வந்தவனும் இன்பமான வார்த்தைகள் சொல்லக்கூடியவனுமான நீ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தாய். அதிசந்தாபத்திலேருந்து இருக்கக்கூடிய என்னை கிருஷையாக பவித்து ரொம்ப மெலிஞ்சு சோர்ந்து போன என்னை அந்த ஜீவநாதனுடைய செய்திகளை சொல்லி எனக்கு உயிர் தந்தை. அதே மாதிரி ஜீவநாதனையும் சேர்த்து வச்சுடு. இந்த காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ததா குரு தயாமை, என் மேலே தயை உண்டாகணும்னு ஹனுமாரை பார்த்து சீதாமா சொல்கிறா. ஏன் இப்படி சொல்ல காரணம் அப்படின்னா, ஸ்ரீராமருக்கு கருணை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஹனுமாரால் தானே ஸ்ரீராமரை பற்றி தெரிஞ்சுண்டா. அப்போது ஹனுமார் போய் அங்கே ஸ்ரீராமர்கிட்ட சொல்லி என்னுடைய கஷ்ட அவஸ்தையை அதேபடி சொன்னாதான் ஸ்ரீராமருக்கு உள்ள விஷயம் அதுபடி தெரிஞ்சு வேண்ட காரியத்தை பண்ணுவார். இப்போது கோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஹனுமார்கிட்ட தான். அதனால் ஹனுமாரே என் மேலே கருணை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி மட்டுமல்ல, எந்த ஒரு அபிஜானம் ச ராமஸ்ய தத்யா ஹரிகணோத்தம க்ஷிப்தாமிஷீகாம் காக்கஸ்ய கோபாதேகாட்சிஷாதனீம் திருப்பி ஞாபகப்படுத்துகிறா சீதாமா. அந்த கோபத்தினால காக்கனுடைய வலது கண்ணை எடுத்தவர் ஒரு தர்பை புல்ல பிரம்மாஸ்திரமாக வச்சுண்டு அந்த உயிரை பிரான் ரட்சை கொடுத்து அந்த ஜெயந்தனுடைய கண்ணை தட்சிணாட்சியை அழிக்கக்கூடியவர் அந்த ராமர். அந்த ரகுநாதர் அந்த
ரகுநாதர்கிட்ட போய் இந்த கதையை நீ சொல்லணும், ஞாபகப்படுத்தணும், அது கூட இதுவும் சொல்லு அப்படின்னு இன்னொரு கதையும் சொல்லி கொடுக்குறா. ஒரு சமயம் என்னுடைய நெற்றியில் திலகம் மாஞ்சு விட்டது. அப்பொழுது அது பார்க்க நன்னா இல்லைன்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய உள்ளம். அப்பொழுது மனசிலாயாஸ்திலகோ கண்டபார்ஷ்வே நிவேஷிதா त्वया प्रनष्टे तिलके तं किल स्मर्तुमर्हसि. கண்டஸ்தலம் என்கின்ற இடத்துல மனையோலைனால ஒரு திலகத்தை எடுத்துண்டு பகவான் தன்னுடைய கையினால எனக்கு இட்டு விட்ட, அதை நான் ஸ்மரணை பண்றேன் என்று நீ சொல்லு. அசஹ்யானி ச துக்கானி வாசச்ச ஹிருதயச்சிதஹ ராட்சசீனாம் சுகோராணாம் த்வத்கிருதே வருஷயாம்யஹம். இப்பொழுது சீதாமா ராமர்கிட்டே பேசுகிற மாதிரி பேச தொடங்கிவிட்டார். இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு துக்கங்கள் வந்துட்டே இருக்கு மேலுக்கு மேல் தொடர்ந்து. இந்த ராட்சசிகளுடைய கோரமான வார்த்தைகள் என்னுடைய காதில் கேட்டு ரொம்ப உள்ளம் தவிக்கிறது, கோரமாக இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாம். சீதை ஒரு மாசத்துல அதிகம் உங்களை காணலை என்றால் உயிரை விட்டுடுவா என்று சொல்ல நீ போய். சரியா சொன்னா 2 மாசம் கடு கொடுத்துருக்கா சீதாமாக்கு ராவணன். ஆனால் 1 மாசத்திலே வந்தாதான் பிரபு என்ன அந்த அந்த 1 மாச கால அளவு கூட கொடுக்கறதுக்கு மனசில்லை. ஆனாலும் நிவர்த்தி இல்லாமல் சீதாமா சொல்கிறா, 1 மாதம் கடு கொடுவா ராமருக்கு, அதுக்குள்ளே வரலைன்னா என்னுடைய உயிர் விட்டுடுவேன். ஏன்னா என் கையில் இந்த சூடாமணியை வச்சுட்டு தான் அப்பப்போ ஜீவனை தரிச்சுருந்தேன். இப்போ சூடாமணியும் உனக்கு அடையாளமாக கொடுத்து விட்டேன் ராமருக்கு தெரிவிக்கிறதுக்காக. அதனால் எனக்கு உயிர் தரிக்கிறதுக்கு இப்போது எந்த ஒரு உபாயமும் இல்லை. அதனால் ராமர் தான் வரணும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பேன். 1 மாதம் வரைக்கும் தான் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக போய் சொல்லணும். இந்த அரக்கர்களுடைய அதிபனாக இருக்கிறவன் ராவணன் ரொம்ப பயங்கரமானாக்கும். அவன் என்னை பார்க்கறதும் என்னை பற்றி சிந்தனை பண்ணுறதும் ஒன்றும் மங்களகரமே அல்ல. அவனுடைய புத்தி நிச்சயமாக மாறாது, என்னை காப்பாற்றணும் என்று சீதாம்மா சொல்கிறத கேட்டு ஹனுமார் பதில் சொல்கிறார், அம்மா நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியாததுனால தான் சுவாமி வரலை, அரிமர்தனான சுவாமி இங்கே வரலை. நான் இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக போய் சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன். துக்கம் நிமக்னாக இருக்கக்கூடிய அண்ணாவை பார்க்குறத லக்ஷ்மணரும் ரொம்ப கவலைப்படுறார். அவள் 2 பேருக்கும் ஒரு இதமாக இருக்கும் இந்த வார்த்தை. உங்களுடைய துக்கம் எல்லாம் போயிட்டது என்று நம்பிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக போயிடும். புருஷோத்தமனான ஸ்ரீராமதேவர் தம்பி கூட நிச்சயமாக இங்கே வந்துடுவார். குரோத அக்னியினால் இந்த லங்காவே பஸ்மம் பண்ணிடுவார். தேவதுல்யர்களான இருக்கக்கூடிய அவள் 2 பேரும் குடும்பத்தோட ராமனை நிகிரகம் பண்ணி உங்களை அயோத்தியா நகருக்கு கொண்டு செல்வார்கள், இது சத்தியம் என்று நம்பிக்கொள்ளுங்கள் என்று கேட்டதும் ஆஞ்சநேயா அப்படின்னு சீதாதேவி ரொம்ப அன்போடு கூப்பிட்டாலாம். அதை கூப்பிட்டுட்டு, நீ இந்த சூடாரத்னத்தை பத்திரமா வச்சுக்கோ, தேவனுக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் புரிஞ்சுப்பார் என்னுடைய என்ன மனசில் இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னதும் ஹனுமார் அந்த திவ்ய ரத்னத்தை கையில் நல்லா கட்டியாக பிடிச்சுட்டார். சிரசு மேலே தேவியை நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறதுக்கு வேண்டி புறப்பட்டார். புறப்படுற சமயத்தில் திருப்பி ஹனுமாரை பார்த்து சீதாம்மா கூப்பிடுறா. சீதாம்மாவுடைய கண்ணில் ஜலம் கட்டி எடுத்து. என்னதான் இருந்தாலும் ராமருடைய பக்தர்களை பிரியறது ரொம்ப கஷ்டம்தான். ராமரை பிரியறது கஷ்டம், அதுக்கு மேலே கஷ்டம் பக்தர்களை பிரியறது. ஹனுமாரை பிரியறதுக்கு சீதாம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஏ ஹனுமன், ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் சமேதமாக இருக்கக்கூடிய சுக்ரீவர், அத்தனை அர்க்க புத்திரர்கள் யாரெல்லாம் இருக்காளோ, கபிசிரேஷ்டர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் என்னுடைய பிரதிநிதியாக நீ சௌக்கிய பிரஷ்னம் பண்ணணும், சௌக்கியமாக இருக்கீளா என்று கேட்கணும். மகாபிரபுவான தேவன் இந்த துக்காரணவத்தில் இருக்கக்கூடிய என்னை கரையேற்றுறதுக்கு வேகம் வரணும். அதுக்கு வேண்ட விதம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ தான் பண்ணணும். இமம் ச தீவிரம் மமசோக வேகம் ரக்ஷோபிரேபிஹி பரிபர்த்சனம் ச ப்ரூயாஸ்து ராமஸ்ய கதஸ் சமீபம் சிவச்சதே துவாஸ்து ஹரிப்பிரவீர. வேண்டபடி எல்லாம் பண்ணணும். நீ போகிற வழி ஹனுமாரே தன்ய தன்யனான நீ, உன்னுடைய மார்க்கவும் மங்களகரமாக ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். அதை கேட்டு ஹனுமாருக்கு சந்தோஷம் ஆயிடுத்து, கிருதகிருத்தியனானார். லங்கா தர்ஷனத்தில் எதற்கு வந்தாரோ
அதனுடைய மெயின் விஷயம் சீதாதேவியை தரிசனம் பண்ணுறது. அதை முடித்து விட்டார். காரியசாதம் ஆயிடுத்து. தன்னுடைய ஜன்மா அடுத்ததுக்கு சபலம் ஆயிடுத்து. தான் வந்த காரியம் முக்கால் பாகம் முடிஞ்சு விட்டது. கொஞ்சம் கூட இருக்கு பாக்கி. அது என்ன அப்படின்னா, இந்த சத்ரு ராட்சசர்களுடைய சக்தி எம்மாத்திரம் என்கின்றது தெரியணும். அதற்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீராம சந்நிதியில எத்தனம் என்று முடிவு பண்ணார். அங்கேருந்து சீதாமாட்டேந்து கிளம்பி கொஞ்சம் விலகி நின்றார். ஏன்னா சீதாமா பக்கத்துலேயே இருந்து என்ன பண்ணலாம்னு சீதாமா முன்னாடியே யோசிச்சா சீதாமாவுடைய தைரியம் குன்றி போயிடும். இது என்ன இப்போதான் யோசிக்க போறாரா, எப்படி போனோம் அப்படின்னு சீதாமாவுக்கு கவலை ஏற்படும், ஐயம் ஏற்படும். அதனால சீதாமாவிட்ட தைரியத்தை கொடுத்து அப்படியே பண்றேன் சீதாமா அப்படின்னு சொல்லி தைரியமாக கிளம்பி கொஞ்சம் விலகி நின்று யோசிக்கிறார். ஒரு மரத்துல இருந்து யோசிக்கிறாரா. தஸ்மாத் தேசாதவக்ரம்ய சிந்தயாமாஸ வானரः அல்பசேஷமிதம் காரியம் திருஷ்டே அமசி தேக்ஷணா ந சாமரக்ஷஸ்ஸு குணாய கல்பதே. நான் லங்காவில் வந்ததனுடைய பரமபிரதானமான விஷயம் நிறைவேறிடுத்து. ஆனால் இந்த சத்ருவோடைய சைன்யத்தினுடைய சக்தி தெரியணும். ஏன்னா இப்பொழுது நான் போய் ராமர்கிட்ட போய் சீதாமாவை பார்த்தேன் அப்படின்னதுக்கப்புறம் சுக்ரீவர் என்னது கேட்டா, அங்கே சைன்யம் எப்படி, அவன் ராவணனுடைய கூட இருக்கிறவாள்லாம் எப்படி, ராவணனுடைய சக்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லையே சொல்கிறதுக்கு. அதனால் அது தெரிஞ்சுட்டு தான் போனேன். இவாள்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக 4 விதமான விஷயங்கள் பண்ணலாம். சாமம், தானம், பேதம், தண்டம். சாமம்னா சக்கியம் பண்ணிக்கொள்ள 2 பேரும் அந்யோன்யமாக போகிறது. தானம்னா பணம் போன்ற விஷயங்களெல்லாம் கொடுத்து அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது. பேதம்னா அவளுக்குள்ளேயே சண்டை போட்டு விட்டுறது. தண்டம் அப்படின்னா தன்னுடைய பல பராக்கிரமங்களை காட்டி தண்டித்து அவளை நம்ம வசத்துக்கு ஆக்கிறது. இப்போ யோசிக்கிறார் ஹனுமார், இதில் எது ஒர்க் அவுட் ஆகும் இங்கே? என்ன சாமரக்ஷஸ்ஸு குணாய கல்பதே. சாமம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா குணப்படாது. அவள்கிட்ட ராட்சசர்கள் வேற, அவா கூட நம்ம சக்கியப்படுத்துறதுல நியாயம் இருக்காது, அதனால அது நடக்காது. அப்புறம் தானமும் யுக்தனல்ல, ஏன்னா அவளுக்கு இல்லாததா லங்கா ராஜ்யத்தில் இல்லாத செல்வத்தை கொடுத்து எப்படி நம்மளை வசப்படுத்த முடியும்? அதுவும் முடியாது. சரி, பேதம் ந பேத சாத்தியா பல தர்ப்பிதா ஜனாக. பேதம்னா இப்போது ஒருவர் பலம் கம்மியாக இருந்து இன்னொருவர் பலம் ஜாஸ்தியாக இருந்தால் பத்தியா அப்படின்னு சொல்லி எப்படியாவது சண்டை மூட்டி விட்டுடலாம். ஆனால் இது எல்லாருமே ஒரே ஈக்குவலாக இருக்கா? அவளுக்குள்ள சண்டை போட அளவுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாது. அதனால் பேதவும் செல்லுபடியாகாது. அப்போ ஜனா பராக்கிரமஸ்தேவ மமேஹ ரோச்சதே. என்னுடைய ஸ்வசித்தமான பராக்கிரமத்தை காட்டதான் வேணும் இங்கே, அதுதான் தண்டம்தான் இங்கே செல்லுபடியாகும் என்று தீர்மானம் பண்ணினார். காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகூன்யபி சாதயேத் பூர்வகார்யா விரோதேன ந காரியம் கர்த்தும் அர்ஹதி. அழகான ஸ்லோகம் இது, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் உபயோகப்பிரதமானது. காரியே கர்மணி நிர்திஷ்டே யோ பகூன்யபி சாதயேத். நிச்சயமாக வந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு போனோம். இப்போது ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் பண்ணிட்டு வராமல் அது கூட சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் எந்த விதமான கேள்வி வந்தாலும் அதுக்குண்டான பதில் நம்மள்கிட்ட இருக்கும். அதல்லவா ஒரு புத்திசாலியோடைய ஒரு லட்சணம். அது இல்லாமல் ஓரோ வாட்டி அது என்ன வந்தது அப்படின்னா அதுக்கு வேண்டி போய் பார்க்கறது, இன்னொரு கேள்விக்கு இன்னும் திருப்பி போய் பார்க்கறது, இப்படின்னு 10 வாட்டி போகிறத விட ஒரு வாட்டி போனால் 10 காரியத்தையும் முடிச்சுட்டு வர்றது தான் திறமைசாலி. அப்பொழுது ஆனால் அது எப்படி இருக்கணும்? பூர்வ காரியா விரோதேன, முன்னாடி செய்த காரியம். சீதாமாவை பார்த்தோம்லவா, அந்த சீதாமாவை பார்த்தது சீதாமாவுக்கு எந்த உபதிரவும் இல்லாமல், அந்த காரியத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இந்த காரியத்தை நிறைவேற்றணும். அப்படிதான் பண்ணணுமே தவிர பண்ணின அடைஞ்ச அத்தனை சக்தியும் அத்தனை லாபத்தையும் இல்லாமல் பண்ணிட்டு புதுசாக பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. பூர்வ காரியத்துக்கு எந்த விரோதமும் இருக்கப்படாது, அந்த மாதிரி பண்ணணும் என்று ஹனுமார் தீர்மானித்தார். என்ன பண்ணலாம்? யுத்தம் தான் பண்ணலாம். யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழி என்று ஸ்ரீ ராமசுவாமியை தியானம் பண்ணி மாருதி ஹிருதயத்தில் யோசிச்சார். அப்பொழுது ஒரு வழி கண்டது. ததசமாசாத்திய ரணே தசானனம் சமந்திரிவர்க்கம் சபல பிரயாயினம்
ஹிருதிஸ்திதம் தஸ்ய மதம் பலம் ச வை சுகேன மத்வா ஹனிதः புனர்வ்ரஜேம். ராவணனுடைய ரொம்ப பிடித்தமான உத்தியானம் தான் அந்த அசோகவனிகை, பிரமதம் அப்படிங்கிற உத்தியானம். அது ரொம்ப பிடிக்குமா. அதை துவம்சம் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக ராவணன் வந்து சேர்ந்துடுவார். ஏன்னா சின்னஞ்சிரிச்சு கூட இருக்கிறவாலாம் யுத்தம் பண்ணிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. ராவணனுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறது தானே அளக்கணும் இங்கே. அதனால் ராவணன் வரணும்னா ராவணனுடைய பிடித்தமான இடத்தை துவம்சம் பண்ணினா அவர் வந்து நிற்பார். அழகான ரம்யமான இடம் இது. அதனால் இதை துவம்சம் பண்ணுறோம் என்று தீர்மானம் பண்ணார். அப்போ தான் ராவணனுக்கு கோபம் உண்டாகும் என்று நினைத்து இதமஸ்ய நிருஷம்சஸ்ய நந்தனோபமம் உத்தமம் வனம் நேத்திர மனഃகாந்தம் நானாத்ருமலதாயுதம் ததோ மாருதவத் க்ருத்தோ மாருதிர்பீம விக்ரமः ஊருவேகேன மகதா த்ருவான் க்ஷேப்துமதாரபத். முதல்ல தன்னுடைய அப்பாவை ஸ்மரணை பண்ணான். ஏன்னா மாருதி வேகத்தில் கொடுங்காற்றாட்டமாக அதை பூரா துவம்சம் பண்ணணுமே இல்லையோ. அதனால அப்பாவை ஸ்மரணை பண்ணிட்டு கொடுங்காற்றாட்டமாக அந்த வானரேந்திரன் ஒரு மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி அத்தனையும் இல்லாமல் துவம்சம் பண்ண தொடங்கிவிட்டார். பல விதமான பக்ஷி விருந்தங்கள் எல்லாம் கத்துறது. அந்த பிரமதவனம் அப்படிங்கிற பூங்காவிலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை மரங்கள் எல்லை செடி கொடிகள் அத்தனையும் இல்லாமல் பண்ணிட்டார். பிரளய காலத்தில் காற்று எப்படி வீசுமோ அது மாதிரி ஆயிடுத்து. மாமரங்களெல்லாம் அடியோடு விழுந்துடுத்து, வேரோடு விழுந்துடுத்து. குளங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் வற்றி எடுத்துட்டார். பட்சிகளெல்லாம் தீனமான ஸ்வரம் கூச்சல் போட்டுது. விருட்சங்களும் வள்ளிகளும் எல்லாம் வாடி போயிடுத்து. ஸ்தானம் தெற்றின வஸ்திரங்களாட்டமாக ஸ்திரீகள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டா. காட்டு தீ வியாபித்து விடுத்து. அப்படி அசோகவனிகை கொஞ்ச நேரத்துக்குள்ள சோபை இல்லாமல் ஆயிடுத்து. ந தஸ்ய தசாஸ்ய பிரமதாவனஸ்ய கபேர்பலாதி பிரமதாவனஸ்ய ந தஸ்ய கிருத்வார்த்த பதேர்மஹாகபிः மஹத்வ்யலீகம் மனசோ மகாத்மனः யுயுத்சுரேகோ பகுபிர்மஹாபலைः ஸ்ரீயாஜ்வலம் ஸ்தோரணமாஸ்ரிதः கபிः. இது அத்தனையும் துவம்சம் பண்ணி ஸ்ரீ ஹனுமார் வந்து நேராக அங்கே ஒரு தோரணம் இருந்தது. அதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டார். கோபுரத்துக்கு மேலே உட்காந்துட்டு அச்சஞ்சல ஹிருதயனாக ஸ்ரீ ராமச்சந்திரனை மனசில் பிரதிஷ்டை பண்ணி வா என்று அந்த ஜெயகோஷம் போடுற மாதிரி ஜெயம் எனக்கே அப்படிங்கிற மாதிரி ராவணனுக்கு வேண்டி காத்துன்னு இருந்தாராம். ஏன்னா அங்கே எங்கேயாவது மறைஞ்சிருந்தா ஸ்ரீ ஹனுமாரை பார்க்க முடியாதே. ராவணன் வந்தால் நேராக ஹனுமாரை பார்த்து யுத்தத்துக்கு வரணும். அப்பொழுதுதான் பலம் தெரியும். வேணும்னே சண்டைக்கு இழுப்பது அப்படிங்கிறது இதுதான். அதனால் முன்னாடி இருக்கக்கூடிய வாசல்லையே இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்துக்கு மேலே ஏறி உட்காந்து கம்பீரமாக உட்காந்தாராம். தன்னுடைய உருவத்தையும் பெருசாக்கின்னு இருக்காரே இல்லையோ. அதனால் அந்த கம்பீரமாக உட்காந்துட்டு ராவணனுக்கு வேண்டி காத்துட்டு இருந்தார் என்று சொல்லி 41வது சர்க்கம் பூர்த்தி. 42வது சர்க்கத்தில் இங்கே போடக்கூடிய சத்தம் ஹனுமார் துவம்சம் பண்ணாரே அந்த சத்தம் இடி முழங்குற மாதிரி எங்கள் லங்கா பூரா பரவிடுத்து. எல்லாரும் பயந்து போயிட்டா. லங்கா நிவாசிகள்லாம் என்னாச்சு அப்படின்னு 4 இடத்துக்கு ஓட தொடங்கிவிட்டா. அவளுடைய ஹிருதயத்தில் பயம் வந்து கொடுத்து. பிராணரக்ஷார்த்தம் ஓடக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பார்த்து இவ அப்படியே சொக்கி போய் என்னடா நடக்கிறது அப்படின்னு மாதிரி அதிசயப்பட்டு நின்றார்கள். சீதாமாவை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நின்றுட்டு இருந்த ராட்சசுகள்லாம் தூங்கிட்டு இருந்தாளே அவெல்லாம் எழுந்து கண்கள் அந்த பக்கம் ஓடிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு நினச்சிட்டு நேராக போய் ஜானகி தேவிகிட்ட கேட்குறாளாம். ததஸ்தம் கிரிசங்காஷம் அதிகாயம் மகாபலம் ராட்சஸ்யோ வானரம் திருஷ்ட்வா பப்ரச்சுர்ஜனகாத்மஜாம் கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தமிஹாகதः கதம் त्वया சஹானேன சம்வாதः கிருத இத்யுத. சீதே, இந்த மாதிரி பெரிய கிரி சங்காஷமாட்டமாக இருக்கக்கூடியவர், மகாபலத்தோடு இருக்கிறவர் யாருடைய யாழாக்கும் அது? எங்கேருந்து வந்தார்? எதற்காக இங்கே வந்தார்? உங்ககிட்ட என்ன பேசினார் அப்படின்னு கேட்குறார். இது எப்படி சீதாமாட்ட ஹனுமார் பேசினார்னு இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, யாரோ தூங்கிட்டு இருக்கிற வேலையில் எழுந்து பக்கத்து யாரோ பேசின்னு இருக்கா அப்படின்னு படுத்துனுட்டா. திருப்பி எழுந்திருத்து அது ஞாபகம் வருது. எல்லாமே ராமருடைய நிச்சயம்தான்.
அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன பேசின்னு இருந்தார் அப்படின்னு. ஏ விஷாலாட்சி, அழகானவளே, நீ பயந்துக்காதே, உங்கள்கிட்ட என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லு, எங்கள்கிட்ட சொல்லு, நாங்கள் உன்னுடைய ஆள் தானே, உன்னுடைய நல்லது மட்டும் நினைக்கிறவா தானே, எங்கிட்ட சொல்லேன் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த அரக்கிகள் சீதா அம்மாட்ட கேட்டா. சீதா அம்மா சொல்கிறா, ராட்சசர்களுடைய தத்துவம் எனக்கு தெரியுமா, இஷ்டம் மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறவா தானே, ஹனுமாரை விட்டு கொடுக்கலை, யார் என்றொன்னும் சொல்லிக் கொடுக்கலையாம் சீதாமா. இவன் யார் எனக்கே தெரிய மாட்டேங்கிறது, என்ன உத்தேசத்துக்கு இங்கே வந்திருக்கார், உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய சங்கத்தில் இருக்கிறவா அல்லவா, உங்களுடைய ஜாதி தானே, அரக்கர்கள் தானே, உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், எனக்கே பயமாக இருக்குது, இந்த காமரூபியான ஒரு ராட்சஸ் நாட்டமாக வந்திருக்கானே அப்படின்னு நான் நம்புகிறேன், எனக்கே பயமாக இருக்குது, இவனை பார்த்தா எப்போ பெரிய ரூபமாக இருக்கே அப்படின்னு சீதா அம்மாவும் அழகாக சொன்னாலாம். சீதையுடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சம் ராட்சசிகள் கடகடகடான்னு ஓடி ராவணன்ட்ட தெரிவிக்கிறதுக்கு ஓடிட்டா. கொஞ்சம் பேர் அங்கேயே உட்காந்தா சீதா அம்மாவை பத்திரமா காப்பாற்றணும் அப்படின்னு. நேராக போய் ராவணன்ட்ட தெரிவிக்கிறார். தஸ்யோக்ர ரூபஸ்யோக்ரம் துவம் தண்டமாத்ஞாதுமர்ஹசி சீதா சம்பாஷிதா ஏன தத்வனம் ச விநாசிதம். மகாபிரபோ, பிரமதவனம் அப்படிங்கிற அதில் நடுப்பில் பயஜனக ரூபமான ஒரு வானரன் வந்திருக்கான். அவன் சீதாட்ட பேசி அமேய பராக்கிரமத்தை காட்டுறார். இன்னொட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஜானகி தேவிட்ட என்னவோ பேசியிருக்கார். என்ன ஏதுன்னு ஜானகி தேவியும் சொல்ல மாட்டேங்கிறா. பிரபு, இந்திரனுடைய தூதனா இல்லை குபேரனுடைய தூதனா இல்லை சீதாவை தேடி அனுப்பப்பட்ட ராமனால் அனுப்பப்பட்டவரா? ஒரு மர்க்கடன், ஒரு அற்புத ஸ்வரூபியாக இருக்கார், யாருன்னே தெரிய மாட்டேங்கிறதா நான் பார்த்தா பயமாக இருக்குது. ஷிம்ஷபா அப்படிங்கிற மகாவிருட்சத்துக்கு அவன் எல்லா அரக்கிகளும் இருந்தா. ஆனால் அதையும் மீறி சீதா மாட்ட ஏதோ பேசியிருக்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா, ஏதோ எனக்கு சரியா படலை அப்படின்னு அந்த அரக்கிகளெல்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டு ராவணனுடைய கண்ணு கோபத்தினால இரத்த வர்ணமாக மாறிட்டுருது. சிதாக்னி ஆட்டமாக லங்கேஸ்வரன் ஆளி கத்தினானா. சீதாவை தொட்டா எப்படி பொறுக்கும்? ராவனுடைய கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது கோபத்தினால. நேராக போய் தனக்கு ஏத்தா மாதிரி இருக்கக்கூடிய பராக்கிரமசாலிகளான பிரசஸ்தி ஆர்ஜிச்சவாளான கிங்கரர்கள் தஸ்ய கிருத்தஸ்ய நேத்ராபியாம் பிராபதன்னஸ்ரபிந்தவ தீப்தாபியாம் இவ தீப்தாபியாம் சார்ச்சிஷ ஸ்நேகபிந்தவ ஆத்மனஸ் சதிருஷான் சூரான் கிங்கரான் நாம ராட்சசான் வியாதிதேச மகாதேஜா நிகிரகார்த்தம் ஹனுமதா. கிங்கரர்கள் என்கின்ற பேருடையவர்களான அசுரர்களை கூட்டா வேகம் போய் அந்த அந்த ஹனுமானை நிகிரகம் பண்ணுங்கோ என்று கட்டளையை போட்டார். அவள் எல்லாருமா சேர்ந்து கிளம்பினா. அவெல்லாம் பெரிய தம்ஷ்டங்களுடையவா, பெரிய உதரம், பயங்கரமான ஆட்கார், மகாபலவான்கள். யுத்தத்தில் காலடி எடுத்து வச்சா திரும்பி வரவே மாட்டா, அப்பேற்பட்ட தீரர்கள். அவள் நேராக போய் ஹனுமாரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான். ஆனால் ஸ்ரீராமருடைய ஸ்மரணையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீராமதூதருக்கு இதெல்லாம் என்னது ஜுஜுபி. 80,000 ராட்சசர்கள் வந்தா அப்படின்னு சொல்கிறா. அத்தனை ராட்சசர்களும் இல்லாமல் பண்ணிவிட்டார், துவம்சம் பண்ணிவிட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தூண் எடுத்து போட்டு எல்லாரையும் அடித்து இல்லாமல் பண்ணிவிட்டார். இன்னுட்டு சொல்கிறார் ஹனுமார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஷ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதா தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்டகர்மணः ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜः. அதிபலவானான ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி ஜெயிக்கட்டும், அதுல்ய பலவானான லக்ஷ்மண சுவாமி ஜெயிக்கட்டும், ராமச்சந்திர சுவாமியால் ரட்சிக்கப்பட்ட ராஜா சுக்ரீவன் ஜெயிக்கட்டும். கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் அயோத்தியா சக்கரவர்த்தியான ஸ்ரீ ராம சுவாமியுடைய தாசனாக்கும் நான், தாசோஹம் கோசலேந்திரஸ்ய என்று சொல்கிறார். இவ்வளோ நேரமாக ஸ்ரீராமதூதா என்று சொன்ன ஹனுமார் இப்போ தாசோயம் கோசலேந்திரஸ்ய என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன, எங்கே தைரியம் வந்தது அப்படின்னா, சீதாமாவை பார்த்து அந்த தைரியமாக, சீதாமாவுடைய ஐஸ்வர்ய லாவண்யத்தை பார்த்துருக்காரே இல்லையோ, சீதாமா எப்போவுமே தாசபாவம் எப்போ வரும், அது உயர்ந்த பாவமாக தாசபாவம். அந்த தாசபாவம் எப்போ வரும்னா சீதா ராமர்கள் சேர்ந்து தம்பதியாக சேவிக்கிறதுல.
சீதாமாவுடைய கருணையினால தான் அந்த தாசபாவமே வருமா. அதனால ஹனுமார் தைரியத்தோட சொல்றார், தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மனா, ராமருடைய கைங்கரியம் பண்றதுக்காக வந்த ஸ்ரீ ராமசுவாமியுடைய தாசனாக்கும் நான். என்னுடைய அப்பா வாயு தேவன் சத்ருக்களை பூரா அழிக்கக்கூடிய சமர்த்தனான சக்தியுடையவனாக்கும் நான். என் பேர் ஹனுமான். ஆயிரக்கணக்கில் விருட்சங்களை எடுத்து எரிஞ்சவனாக்கும் நான். 1000 ராவணன் வந்தாலும் எனக்கு நிகராக நிற்க முடியாது. ஆசசாதாயசம் பீமம் பரிகம் தோரணாஸ்ரிதம் சதம் பரிகமாதாய ஜகான ரஜனீச்சராம். இரும்பு உலக்கை எடுத்துன்னு அத்தனை பேரும் துவம்சம் பண்ணின, தரிப்பணமாக்கிவிட்ட. ஜனகராஜபுத்திரியான சீதாதேவியை நமஸ்காரம் பண்ணி வந்த காரியத்தை நிறைவேற்றி நான் திருப்பி செல்லுவேன், அவ எல்லாரும் உடனே வந்துடுவா அப்படின்னு ஹனுமார் கர்ஜனம் பண்றார். இதெல்லாம் கேட்டு ராட்சசர்கள் பயந்து போயிட்டா. ஐயோ என்ன ஆயிட போறதோ அப்படின்னு கவலை ஆயிடுத்து. ராட்சச சைன்யத்தை க்ஷண நேரத்திலே பூரா இல்லாமல் பண்ணி நேராக போய் வந்த இடத்துலையே ஏறி போய் உட்கார்றார். கிடுகடகடான் ராட்சசானாம் நிகதம் மஹத்பலம் நிஷம்ய ராஜா பரிவృத்தலோச்சனः சமாதிதேஷா பிரதிமம் பராக்கிரமே பிரஹஸ்தபுத்திரம் சமரே சுதுர்ஜயம். இது அத்தனை பேரும் துவம்சம் ஆயிட்டா அப்படின்னு ராமனுடைய காதுக்கு வந்து கொடுத்தோ. திருப்பி ருத்ரநாட்டமாக கோபமானார். யாராலையும் ஜெயிக்க முடியாத பிரஹஸ்த புத்திரர்களை அனுப்பி வைத்தாராம் யுத்தத்துக்கு. போய் அவனை இல்லாமல் பண்ணிட்டு வாங்கோ என்று அனுப்பி வைத்தார். 43வது சர்க்கம். ஆருஹ்யகிரி சங்காஷம் பிரசாதம் ஹரியூதபா பகௌசசு மகாதேஜாஹ பிரதிசூரிய இவோதிதஹ. ஹனுமார் மேலே ஏறி உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்தார், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டோம், இந்த பிரமதவனத்தை பூரா அழிச்சுட்டோம், ஆனால் நடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையை விட்டு வச்சுட்டோமே, சைத்திய பிராசாதம் என்கின்ற பேராம், அதையும் பொடி பொடி ஆக்கணும் என்று தீர்மானம் பண்ணினார். இதை சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு கடகடான்னு மாருதி வந்து அந்த சைத்திய பிராசாதத்தினுடைய மேலே ஏறினாராம். ஒரு சூரியன் ஆகாயத்தில் உதயமானா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஹனுமார் உதித்து வர சூரியநாட்டமாக சோபித்தாராம். அந்த மாளிகையோடைய நடுப்பில் இருக்கக்கூடிய தூண் மேலே ஏறி ஆருஹ்ய கிரிசங்காஷம் பிராசாதம் ஹரியூதபா தஸ்யா ஸ்போட்டித சப்தேன மகதா ஸ்ரோத்ரகாதினா பேதுர் விஹங்கமாஸ்தத்ர சைத்தியபாலாஷ்ச மோஹிதாக. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணாக எடுத்து 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 விடுறார். அப்போது அந்த மாளிகை பூரா கீழே விழுந்து துவம்சம் ஆயிடுமே இல்லையோ, அத்தனையும் பொடி பொடி பொடியாக்கிறார், அக்னி மூட்டுறார், அது மொத்தம் ஆளி கத்துறது. அங்கே இருக்கக்கூடிய பட்சிகளெல்லாம் கீழே விழுந்து விடுத்து. இந்த மாதிரிலாம் பார்த்ததும் ராட்சசர்கள் மோகாலசியம் மட்டும் கீழே விழுந்து விட்டான். அதுக்கப்புறம் ஹனுமார் இதெல்லாம் துவம்சம் பண்ணுறது போராக்கி சொல்லவும் செய்கிறார் திருப்பி. ந ராவண சஹசிரமே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஷ்ச பிரஹரதः பாதபைஷ்ச சஹசிரஷः. சர்வ திவ்யாஸ்திரங்களையும் உபயோகப்படுத்த தெரியக்கூடிய ஸ்ரீராமதேவனும் மகாபலவானான லக்ஷ்மணனும் ஜெயிக்கட்டும், தேவனால் பரிபாலனம் பண்ணக்கூடிய வானர ராஜா சுக்ரீவனும் ஜெயிக்கட்டும், அயோத்தியா சக்கரவர்த்தி மகா கர்மங்கள் எல்லாத்தையும் நிஷ்பிரயாசம் வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் சுலபமாக பண்ணக்கூடியவர் ராமர். அந்த தேவன் ஜெயிக்கட்டும். அந்த தேவனுடைய தாசரான நான் வாயுபுத்திரனுடைய சத்ரு சைன்ய சம்ஹர்த்தாவுமான ஹனுமான் ஆக்கும் நான். என்னுடைய பேர் ஹனுமான். அசுரர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறதே இந்த லங்காபுரியை அழிச்சுடுவேன், வந்த காரியம் பூரா காரிய சித்தார்த்தமாய் கிருதார்த்தனாய் தேவிய சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி திரும்பி போவேன் என்று மாருதியுடைய வார்த்தைகள் கர்ணகடோரமாக இருந்துதான் ராட்சசிகளுக்கு ஐயோ அப்படின்னு பயம் ஹிருதயத்தில் உண்டாக்கி எடுத்தோம். ரொம்ப உச்சத்தில் இல்லவா பேசுகிறார், சிம்மநாத மாட்டமாக கேட்டுதான். 100 உக்ர ராட்சசர்கள் வந்தால் அத்தனை பேரையும் இல்லாமல் பண்ணிவிட்டார். அவெல்லாம் அஸ்திரங்களும் கட்கங்களும் எல்லாம் ஆயுதங்களெல்லாம் எழுந்திண்டு இந்த ஹனுமாரை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஹனுமானை வளைஞ்சு போட்டாலாம். பிராசாதஸ்ய மகாகிரஸ்ய ஸ்தம்பம் ஹேம பரிஷ்கிருதம் உத்பாடயித்வா வேகேன ஹனுமான் பவனாத்மஜா ததஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலஹ. இவாளெல்லாம் பார்த்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த சைத்திய பிராசாதத்தை மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலான்னு சொல்லி அந்த மாளிகையை மொத்தம் இல்லாமல் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறமா அவள்கிட்ட சண்டை போட போனார். ஈத்ருக் விதைஸ்து ஹரிபிர்விருத்தோ தந்த நகாயுதைஹி சதைஹி சதசஹஸ்ரைஷ்ச கோட்டிபிரயுதைரபி
ஆகமிஷ்யதி சுக்ரீவः சர்வேஷாம் வோ நிஷூதனः. கபீஸ்வரனான சுக்ரீவன் என்ன மாதிரி ஆயிரம் கபிகளை 4 திக்குக்கும் அனுப்பியிருக்கார் தெரியுமா? மகாத்மாக்களும் அதிபலவான்களுமாக்கும். அவ பூமியை பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒருவன் தான் நான், அதுல சின்னவன் தான் நான். என்னாலே இப்படி பண்ண முடியும்னா அவளுடைய சக்தியை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவளுடைய பலம் அளக்க முடியாதது. எங்களுக்கு பல்லும் நகவுமே ஆயுதம் தான், வேற எந்த ஆயுதமும் வேண்டாம். நீங்கள்லாம் கொண்டு வந்திருக்கல அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வேண்டாம், பல்லு நகவுமே போதும். 100,000 பேரை கிடையாது, சதைஹி சத சஹசிரைஷ்ட கோட்டி பிரயுதா, 100 1000 10,000 கோடி மகா கோடி கணக்கில் அத்தனை பேரையும் இல்லாமல் பண்ணிடுவார். ராஜா சுக்ரீவர் வந்துடுவார், இங்கே உங்களை பூரா பொடி பொடி ஆக்கிடுவார். பின்ன யாருமே இங்கே இருக்க மாட்டேன், லங்கா ராஜ்யமும் இருக்காது, உங்களுடைய ராவணனும் இருக்க மாட்டார்னு புரிஞ்சுக்கோங்கோ. மகா பிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியோட கூட சத்ருதையல்லவா நீங்கள் வச்சுருக்கேள். அப்பேற்பட்ட துஷ்ட அக்ரசேனனான தசக்ரீவன் அவர்கிட்ட சத்ரு வச்சதுனால அவன் அழிஞ்சு விட்டார் அப்படின்னு எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஜெயகோஷம் போட்டு ஹனுமார் அந்த அரக்கர்களை பார்த்து சொன்னார் என்று சொல்லி பூர்த்தியாவது. மேலும் அந்த ஹனுமாரை முன்னிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு யாரை அனுப்பினா அப்படிங்கிறது 44வது சர்க்கத்தில் வரும் பகுதியில் அனுபவிக்கலாம். சீதாகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினः ஜெய். காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதः ब्राह्मणा सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः धना सधना सन्तु जीवन्तु शरदां शतं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम. आञ्जनेय स्वामिनः जय. राम 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 राम.